ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே டிக்கெட் ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேக் மை ட்ரிப் மூலமாக நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகிடும் 99%. அப்படி ஒரு வேளை கன்ஃபார்ம் ஆகலைன்னா 3 டைம்ஸ் அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் நீங்கள் இப்போ டிக்கெட் 200 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 600ஆகவே ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அந்த வீடியோவில் சொன்னது எந்த அளவுக்கு கரெக்டு, இது உண்மையா பொய்யா, இது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுல ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன் நான் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ தட் அந்த வரிசையில் தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக் மை ட்ரிப்பில் போயிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, டிக்கெட்டோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் பே பண்ண சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது டிக்கெட் 180 ருபீஸ் அப்படின்னா நீங்கள் 210 அந்த மாதிரி நீங்கள் எக்ஸஸாக தான் பே பண்ண வேண்டியது வரும் பெர் யூசருக்கு. நீங்கள் 10 பேருக்கு நீங்கள் டிக்கெட் சேர்த்து புக் பண்ணுறீங்க, 5 பேருக்கு புக் பண்ணுறீங்கன்னா ஒரு யூசருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் 5 யூசருக்கு புக் பண்ணுறீங்கன்னா 5 யூசருக்கும் சேர்த்து நீங்கள் ஒவ்வொரு டிக்கெட்டுக்குமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பேஸ் பண்ணி தான் நீங்கள் அத்தனை டிக்கெட்டுமே நீங்கள் புக் பண்ண வேண்டியது வரும். இதில் அவங்க சொன்ன மாதிரி டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 3 டைம்ஸாக அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிக்கெட் கேன்சல் ஆனது அப்படின்னோடனே உங்களுக்கு ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்கெட்டோட அமௌண்ட் இருக்குல்ல, ஒரு டிக்கெட் அதோட ரீஃபண்ட் அமௌண்ட்டை ஐஆர்சிடிசிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஐஆர்சிடிசியோட டைப் வச்சு தான் நிறைய ப்ரைவேட் ஆப்ஸ் எல்லாமே டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டு நேரடியாக ஐஆர்சிடிசிக்கு தான் போகும். ஸோ தட் நீங்கள் எத்தனை டிக்கெட் புக் பண்ணிங்களோ அத்தனை டிக்கெட் கேன்சல் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு அதுக்குண்டான அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஐஆர்சிடிசிலேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ தட் அவங்க கொடுக்கும்போது சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஐஆர்சிடிசியில் டிடக்ஷன் எப்போவுமே இருக்கும். டிடக்ஷன் பண்ணது போக மிச்சத்தை மட்டும்தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இது நீங்கள் டிக்கெட் புக் பண்ண அமௌண்ட்டை அப்படியே உங்களுக்கு டிடக்ஷன் போக ரீஃபண்ட் பண்ணுறது ஐஆர்சிடிசி. பேலன்ஸ் இன்னொரு அவங்க 3 பங்கு அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொன்னாங்களே, அதில் 1 பங்கு அமௌண்ட் ஐஆர்சிடிசிலேருந்து கிடச்சிரும். மிச்சம் பேலன்ஸ் இருக்கிற 2 பங்கு அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் மேக் மை ட்ரிப் அந்த ஆப்லேருந்து கொடுக்குறாங்க. அதுவும் அமௌண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணலை. அவங்க உங்களுக்கு ட்ராவல் வவுச்சராக கொடுக்குறாங்க. இந்த ட்ராவல் வவுச்சர் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ தட் நீங்கள் இந்த ட்ராவல் வவுச்சரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க தான் முடியுமே தவிர அமௌண்ட்டாக எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது. இந்த ட்ராவல் வவுச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளைட்டு, பஸ்ஸு, ட்ரெயின், கேபு இதுக்கான டிக்கெட்ஸை நீங்கள் மேக் மை ட்ரிப் ஆப் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கும் சர்டைன் டெட்லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் வரைக்கும் தான் அந்த வவுச்சருக்கான வேலிடிட்டி இருக்கும். அந்த வவுச்சரோட வேலிடிட்டிக்குள்ளாரையே நீங்கள் ஃப்ளைட்டுக்கோ இல்லை பஸ்ஸுக்கோ, ட்ரெயினுக்கோ, கேபுக்கோ நீங்கள் டிக்கெட்டாக புக் பண்ணி தான் நீங்கள் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கேஷாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஸோ தட் இது ஒரு விஷயம் இருக்குது. 3 டைம்ஸ் ரீஃபண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எப்படி நம்ம எலிஜிபிள் ஆகும் அப்படின்னா, உங்களோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, அதாவது சார்ட் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறமா அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 டைம்ஸ் ஆஃப் ரீஃபண்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ எப்போ கன்ஃபார்ம் ஆகாது அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஈவன் நீங்கள் ஸ்லீப்பரே புக் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஸ்லீப்பரில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, ஆனால் உங்களுக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா ஆர்ஏசியில் கிடைக்கிது அப்படின்ற பட்சமாக இருந்தாலும் உங்களுக்கு அது கன்ஃபார்ம் ஆனதாக தான் மீனிங். ஸோ உங்களுக்கெல்லாம் அதுக்கான எலிஜிபிள் இல்லை. இந்த டீட்டெயிலாம் தெரியாமல் நமக்கு 3 டைம்ஸ் இங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த ஆப்பில் போய் புக் பண்ணுறதுனால எவ்ரி டிக்கெட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அந்த டைமில் கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு ரீஃபண்ட் எக்ஸ்ட்ரா 2 more டைம்ஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஐஆர்சிடிசியில் புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் ஒன்லி வேலிட் ஆன் டிக்கெட்ஸ் விச் ஆர் த வெயிட்டிங் லிஸ்டட் கேட்டகரி. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற டிக்கெட்ஸ்க்கு மட்டும்தான் இது வேலிடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஆஃபர் இஸ் ஒன்லி ஆன் செலக்டட் ட்ரெயின்ஸ் ஆர் கிளாஸ் புக்டு த்ரூ எம்எம்டி பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் மை ட்ரிப் ஆப் மூலமாக நீங்கள் புக் பண்ணுற டிக்கெட்ஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்.
அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து மேக்ஸிமம் வந்து 6000 வரைக்கும் தான் நம்மளால வந்து ரீஃபண்ட் வந்து வாங்க முடியுன்றதையும் சொல்லிட்டாங்க. அதே மாரி இந்த 3 டைம்ஸ் ஆஃப் ரீஃபண்ட் வந்து இஸ் நாட் வேலிட் இஃப் த டிக்கெட் கெட்ஸ் பார்ஷியலி ஆர் ஃபுல்லி கன்ஃபர்ம்டு. பார்ஷியல் அதாவது நீங்க ஒரு 5 பேருக்கு புக் பண்றீங்க. அதில ஒரு 3 பேருக்கு உங்களுக்கு புக் ஆயிடுச்சுனாலோ, இல்ல உங்களுக்கு ஆர்ஏசில கன்ஃபார்ம் ஆனாலோ, இல்ல ஃபுல் டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சிட்டாலோ வந்து இந்த 3 டைம்ஸ் ஆஃப் ரீஃபண்ட் வந்து அப்ளிகபிள் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டிராவல் வவுச்சர் பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயிலுக்கு வந்து ஷேர் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறமா உங்க மெயிலுக்கு ஷேர் பண்ண இந்த டிராவல் வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 டேஸ்ல எக்ஸ்பைரி ஆயிடும். ஸோ தட் நீங்க 7 டேஸ்க்குள்ளாரையே நீங்க ஏதாச்சும் நீங்க யூஸ் பண்ணி அதாவது ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகுது இல்லையா? அதுலேருந்து 7 டேஸ்க்கு உங்களுக்கு வந்து வேலிடா இருக்கும். இந்த டிராவல் வவுச்சர் யூஸ் பண்ணி நீங்க ஃப்ளைட்டு, பஸ்ஸு, கேபு, ட்ரெயின் இதுக்கான டிக்கெட்ட மேக் மை ட்ரிப் ஆப் மூலமா தான் நீங்க புக் பண்ணிக்கவும் முடியும். அதே மாதிரி நீங்க 1 டைமுக்கு மேல இந்த டிராவல் வவுச்சர யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மாதிரி நீங்க 1 டைமுக்கு மேல இந்த டிராவல் வவுச்சர யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிராவல் வவுச்சர நீங்க மல்டிபிள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் என்னன்னா, இப்போ நீங்க பஸ் டிக்கெட் புக் பண்றீங்க. திருப்பி வந்து அதே வவுச்சர் யூஸ் பண்ணி இன்னொருக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒன் டைம் ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் புக் பண்ணிக்க முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மேக் மை ட்ரிப்ல வேறு மாதிரியான சில ஆஃபர்லாம் குடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆஃபர் குடுக்கும்போது, நீங்க வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிராவல் வவுச்சர் இருக்குல்ல, இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த மாதிரி 2 ஆஃபரையும் வந்து கிளப் பண்ண மாட்டாங்களாமா. நீங்க வேணா மேக் மை ட்ரிப்ல குடுக்குற அந்தந்த டைம்க்கு ஏதாச்சும் ஆஃபர் வருது இல்லையா? அத ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த டிராவல் வவுச்சர யூஸ் பண்ணிக்கலாம். அட் அ டைம்ல 2யுமே யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இல்ல அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து புக் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு புக் பண்றீங்களோ, இந்த டிராவல் வவுச்சர் போக எக்ஸ்ட்ராவா எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ, அத நீங்க ரிமைனிங் அமௌண்ட்ட நீங்க தான் பே பண்ணிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ட்ரெயின் டிக்கெட் உங்களுக்கு கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு வவுச்சர் வருது. நீங்க பட் ஆனா புக் பண்ணும்போது வேற ஏதோ நீங்க ஃப்ளைட்டு, பஸ் இந்த மாரி அல்டர்னேட்டிவ் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்க புக் பண்ணி அவைல் பண்ணிக்கிறீங்க. ஸோ தட் அதுக்கு வந்து மேக் மை ட்ரிப் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல புக் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனா அந்த ட்ரிப் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ தட் நீங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டிக்கெட்ட நீங்களாவே கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மேக் மை ட்ரிப் ஆப்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சைட்லேருந்து உங்களுக்கான ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு உங்க டிக்கெட்டுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கும். பட் இந்த ஆஃபர் இருக்கு இல்லையா? 3 டைம்ஸ் ஆஃப் உங்களுக்கு ரீஃபண்ட் குடுக்குறாங்கல்ல, இந்த ஆஃபர்ல நீங்க எலிஜிபிள் இல்ல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் உங்க டிக்கெட்டுக்கான ரீஃபண்ட் மட்டும் கிடைக்கும். பட் ஆனா ஃபுல் ரீஃபண்ட் வந்து பண்ணுவோன்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் அதுலயும் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எம்எம்டி சர்வீஸ் ஃபீஸ் அதாவது மேக் மை ட்ரிப்லேருந்து அவங்களுக்கான சர்வீஸ் ஃபீஸ், ஐஆர்சிடிசி கன்வீனியன்ஸ் ஃபீஸ், பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் அண்ட் ட்ரிப் கேரண்டி இது எல்லாமே டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் உங்கள் டிக்கெட் அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு டிடெக்ஷன் போக கிடைக்குமே தவிர, உங்களுக்கு 3 டைம்ஸ் ஆஃப் ரீஃபண்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. மேக் மை ட்ரிப் ஆப் மூலமா நம்ம டிக்கெட் புக் பண்ணா நமக்கு 3 டைம்ஸ் ஆஃப் ரீஃபண்ட் அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரி பிளைண்டா நினச்சிட்டு நம்ம புக் பண்ணாம, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினச்சீங்கன்னா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நீங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினச்சீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.